விக்னேஷ் ஈவெண்ட் இருக்க நயன்தாராவை பிரித்து சிம்புட்டை கொண்டு போய் சேர்த்து வச்சிங்கன்னு வச்சுக்கலாம். சிம்பு எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாரோ அந்த அளவுக்கு ஹாப்பி. ஆனால் புருஷன் இன்ஸ்பெக்டர்னு தெரிஞ்சவொன்னா அதே நயன்தாரா கொண்டு திரும்பி விக்னேஷ் ஈவெண்ட்டை கொடுத்தா குதூகலமாக இருக்க குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க. சரின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு வேற மாப்பிள்ள உன் ஆள் வந்துருச்சு, என் ஆள் வந்து வரவே இல்லை அப்படின்ட்டு. அதனால் இங்கே பாரு, ஸோ வந்து எப்படினாலும் வந்து என் ஒய்ஃபுக்கு காலைல வந்த மாதிரி உன் ஆள் நான் அடுத்த சாயங்காலம் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது மாப்பிள்ள அப்படின்னா. அப்போ வரலை அப்படின்னா வரலைன்னா புருஷன் கூட சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் அமைதியாக இருந்தோடா அப்படின்னு சொல்லி இருக்கவனை பூரா ஒருத்தனை விடன்னு வச்சுங்களேன். காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைட் பண்ணவங்க தான் வந்து நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து போய் பார்த்து 20 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்களா, ஸோ அவங்கனால திருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் நான். ஒருத்தன் கூட திருந்தலை, எல்லாரும் அதே மாதிரி தான் இருக்காங்க, அதே சைடு வகுடு அதே மாதிரி இப்படி ஏக்கத்தோடு பார்த்துட்டே இருக்காங்க. சரி இப்போ நானும் போய் பேசி ஒரு இறுக்கி நினச்சி ஒரு இம்மா கொடுங்கடா அப்படின்னா தங்கச்சி மாதிரி மாப்பிள்ள தப்பாக பேசாதா அப்படின்னா என் புருஷன் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டுக்க மாட்டாங்க, போய் பேசுங்களா அப்படின்னா பேசலாம். அந்த பொண்ணை போய் நீ நானும் பேசுமா அப்படின்னா அந்த பொண்ணு நம்மளை திட்டுது. ஆக்சுவலாக இங்கே எப்படியும் வந்து அவங்க என்ன 10 வருஷம் செத்து போயிடுவாங்க, அவங்க வச்சிருக்க லவ் லெட்டரோட உன் வீட்டு முன்னாடி தான் வந்து நிற்பாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒருத்தனை விடலை.